வணக்கம். இது சாய் காமதேனு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஸ்தலம் திருந்து தேவன்குடி என்ற ஸ்தலம்தான். இந்த கோவிலில் உரைகின்ற ஈசன் பெயர் கற்கடேஸ்வரர் சோமாஸ்கந்தர் உற்சவர். அம்மன் பேர் அருமருந்து நாயகி, அபூர்வ நாயகி. இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் நங்கை மரம், தீர்த்தம் நவபாக்ஷான தீர்த்தம். இந்த கோவிலோட புராண பெயர் கற்கடேஸ்வரம். எங்கே இருக்குன்னா தஞ்சை மாவட்டத்தில் தான் இருக்குது. இந்த கோவிலில் பாடல் பாடியவர் திருஞான சம்பந்தர். இது தேவார பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்களில் 42வது தலம். இந்த தலத்து இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். இப்போ இந்த கோவிலோட அமைப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவில் 4 புறமும் நெல் வயல்கள் சூழ அழகாக அமைந்துள்ளது. அருகில் ஊர் எதுவும் இல்லை. கோவில் மதில் சுவரில் சுற்றி கிழக்கு திசை தவிர மற்ற 3 புறமும் நீர் நிறைந்த அகழி ஒன்று உள்ளது. திருவிசைநல்லூரிலிருந்து கற்கடேஸ்வரர் கோவில் வரை செல்ல நடைசாலை வசதி உள்ளது. முதலில் செங்கல்லால் கட்டப்பட்டு பிறகு கற்கோவிலாக திருப்பணி செய்யப்பட்ட இந்த கோவில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. முதல் கட்டமாக நுழைவாயிலும் 2ஆம் கட்டமாக ஒரு மண்டபம் கொண்டு இந்த கோவில் விளங்குகிறது. முதல் வாயில் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் விநாயகர், பலிபீடம் மற்றும் நந்தி பகவான் ஆகியோரை காணலாம். முன் மண்டபத்தில் தெற்கு நோக்கிய அருமருந்து நாயகி, அபூர்வ நாயகி சன்னதிகள் உண்டு. இத்தல விநாயகர் கற்கடக விநாயகர் என்ற நாமத்துடன் அருள்பாலிக்கிறார். முன் மண்டபம் வழியே நுழைந்து உள்ளே சென்றவுடன் கருவறையில் இறைவன் கற்கடேஸ்வரர் கிழக்கு நோக்கி சுயம்பு மூர்த்தியாக காட்சியளிக்கிறார். கருவறை மேற்கு உள்பிரகாரத்தில் கணபதி, முருகர் மற்றும் கஜலட்சுமி சன்னதிகள் அமைந்துள்ளன. கருவறை கோஷ்டத்தில் தென்திசை நோக்கி தட்சிணாமூர்த்தியும் வடதிசை துர்க்கையும் உள்ளனர். 4வர் சன்னதியும் உள்பிரகாரத்தில் உள்ளது. தன்வந்திரி, அகஸ்தியர் ஆகியோரும் சுற்றுப்பிரகாரத்தில் உள்ளனர். இவ்விடத்தில் சுயம்புலிங்கம் காலப்போக்கில் மண்ணிற்குள் மறைந்தது. ஒரு சமயம் இப்பகுதியை சோழ மன்னன் ஒருவன் ஆட்சி செய்து வந்தான். அவனுக்கு ஒரு வாத நோய் உண்டானது. பல வைத்தியர்கள் பார்த்தும் நோய் குணமாகவில்லை. சிவபக்தனான அம்மன்னன் நோய் தீர அருளும்படி சிவனிடம் வேண்டினான். ஒரு சமயம் வயதான மருத்துவ தம்பதியர் அவனது அரசவைக்கு வந்தனர். மன்னனிடம் சென்ற அவர்கள் தாங்கள் கொண்டு வந்திருந்த விபூதி தீர்த்தத்தில் கலந்து கொடுத்தனர். அந்த மருந்தை சாப்பிட உடனே மன்னன் நோய் நீங்கி எழுந்தான். மருத்துவ தம்பதியினரை தனது அரசவையில் ராஜ வைத்தியராக தங்கும்படி வேண்டினான். அவர்கள் கேட்காமல் கிளம்புவதாக கூறினார்கள். எனவே மன்னன் அவர்களுக்கு பொன்னும் பொருளும் பரிசாக கொடுக்க எடுத்து வந்தான். அதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. வியந்த மன்னன் அவர்களிடம் தாங்கள் விரும்புவது எதுவாக இருந்தாலும் தயங்காமல் கேளுங்கள், அதை நிறைவேற்ற வைப்பதுதான் என் கடமை என்றான். பின்னர் அவர்கள் இவ்விடத்திலிருந்து அழைத்து வந்து சுவாமி இருந்த இடத்தில் கோவில் எழுப்பும்படி கூறினர். மன்னனும் ஒப்புக்கொண்டான். அப்போது லிங்கத்தின் அருகில் சென்ற இருவரும் அதனுள் ஐக்கியமாயினர். அதன் பின்பு வந்தது சிவன், பார்வதி என உணர்ந்த மன்னன் இந்த இடத்தில் கோவில் எழுப்பினான். இவரிடம் வேண்டிக் கொள்ள பிணிகள் நீங்கும் என்பது நம்பிக்கை. சம்பந்தர் இவரை பிணி நீங்கும் சிவன் என்று பாடியுள்ளார். பொதுவாக கோவில்களில் ஒரு அம்மன் மட்டுமே இருப்பார்கள். ஆனால் இந்த கோவில் 2 அம்பிகையர்கள் உள்ளனர். அடுத்தடுத்து சன்னதிகளில் காட்சி தருகின்றார்கள். மன்னன் இந்த இடத்தில் கோவில் எழுப்பிய பொழுது ஏற்கனவே இங்கிருந்த அம்பிகையை காணவில்லை. எனவே புதிதாக ஒரு அம்பிகையை பிரதிஷ்டை செய்தான். மருத்துவர் வடிவில் வந்து அருளியவள் என்பதால் அருமருந்து நாயகி என்று பெயர் சூட்டினான். ஆனால் சிறிது நாட்களிலே தொலைந்த அம்பிகை சிலை கிடைத்தது. அதனையும் இங்கு பிரதிஷ்டை செய்தான் மன்னன். இவள் அபூர்வ நாயகி என்று அழைக்கப்பட்டாள். இவளே இங்கு பிரதான அம்பிகையாக கருதப்படுகிறாள். இப்போ இந்த கோவிலோட ஸ்தல புராணத்தை பற்றி தெரிஞ்சுக்குவோம். இந்திரன் சாபத்திற்கு ஆளான கந்தர்வன் ஒருவன் நண்டு ஆக மாறி இந்த ஆலயம் வந்து பூஜை செய்தான். இந்த நண்டு தினமும் நள்ளிரவில் தீர்த்த குளத்தில் தாமரை மலரை பறித்து கோமுகம் வழியே உள்ளே சென்று இறைவனுக்கு சாத்தி வழிபட்டு வந்தது. இந்திரன் அதிகாலையில் இந்த ஆலயம் வந்து தாமரை மலர் சூட்டி வழிபடுவது வழக்கம். தனக்கு முன் மலர் சூட்டப்பட்டிருப்பதை கண்டு அதை கண்காணித்த போது நள்ளிரவில் தீர்த்த குளத்தில் இருந்து தாமரை மலர் ஒன்று கோமுகம் வழியே ஈசனிடம் செல்வது கண்டு வியந்தான்.
மேலும் அகழியில் தன்னால் பயிரிடப்பட்ட தாமரை மலர்கள் தினமும் குறைவது கண்டு ஒரு நாள் மிக கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு நண்டு வந்து தாமரை மலர்களை பறித்து இறைவனுக்கு சாத்தி வழிபடுவதை கண்டான். கோபம் கொண்ட இந்திரன் லிங்கத்தின் மீதேறி தாமரை மலர்களை சாத்த முயன்ற நண்டை கத்தியால் வெட்ட முயன்றான். முதல் வெட்டு தாடையில் விழுந்தது. அடுத்த வெட்டு சிவபெருமான் நெற்றியில் விழுந்தது. நண்டு உருவில் இருந்த கந்தர்வனை காப்பாற்ற நினைத்த ஈசன் லிங்க திருமேனியின் உச்சியில் ஒரு துவாரத்தை ஏற்படுத்தி நண்டு உருவில் இருந்தவனை தன்னுடன் ஐக்கியப்படுத்தி கொண்டார். இந்திரனால் சபிக்கப்பட்ட கந்தர்வனே நண்டு உருவில் தன்னை பூஜிப்பதை இறைவன் அசரீரியாக இந்திரனுக்கு உணர்த்தினார். உண்மையை உணர்ந்த இந்திரன் தன் தவறுக்கு வருந்தி திருந்தினான். இதனால் இக்கோவிலுக்கு திருந்து தேவன் குடி என்ற பெயர் வந்ததாக ஸ்தலபுராணம் கூறுகிறது. கற்கடம் என்றால் நண்டு. நண்டின் பூஜைக்கு மகிழ்ந்து அதன் சாபத்தை நீக்கி விமோச்சனம் தந்ததால் இறைவன் கற்கடேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். முற்காலத்தில் இந்த தலம் மூலிகை வனமாகத்தான் இருந்தது. ஆகையால் இறைவனுக்கு மூலிகை வனேஸ்வரர் என்ற பெயரும் உண்டு. சிவனை நண்டு வழிபடும் சிற்பம் ஒன்று கோவிலில் உள்ள ஒரு கல்தூணில் செதுக்கப்பட்டு உள்ளது. கற்கடேஸ்வரர் லிங்க திருமேனியில் இன்றும் இந்த வெட்டு தழும்புகள் இருக்கின்றன. சிவலிங்கத்தின் உச்சியில் ஒரு துவாரம் உள்ளது. ஆடி அமாவாசையும் பூர நட்சத்திரமும் கூடிய நேரத்தில் 21 குடம் காராம் பசும் பாலை கொண்டு இறைவில் லிங்கத்தை அபிஷேகம் செய்தால் நண்டு வெளிப்பட்டு காட்சி கொடுக்கும் என்று வசிஷ்ட மகாத்மியம் கூறுகிறது. டாக்டர் உவே சுவாமிநாத ஐயர் ஒரு நிற பசுவின் பால் 10 கலம் அபிஷேகம் செய்தால் லிங்கத்தின் உச்சியில் ஒரு பொன்னிற நண்டு ஊறுதல் தரிசனமாகும் என்று சொல்லியிருக்கிறார். இத்தல இறைவி அருமருந்தம்மை, தீராத நோய்களை தீர்ப்பவள் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இங்கு அம்மனுக்கு சாத்தப்படும் எண்ணெய் வேண்டுவோருக்கு பிரசாதமாக பின்னர் வழங்கப்படுகிறது. அம்மனுக்கு சாத்தி தரப்படும் எண்ணெய் சர்வ வியாதிகளுக்கும் நிவாரணமாக கருதப்படுகிறது. நோய் தீர்க்கும் தலம் இது என்பதை உணர்த்தும் வண்ணம் வைத்தியர் ஒருவரின் சிற்பம் ஒன்று கோவிலின் வெளிப்புறம் அவர் மருந்து தயாரிப்பதை போல சித்தரிக்கப்பட்டுள்ளது. சந்திரன் இந்த தலத்தில் இறைவனை வழிபட்டு தனது சாபம் நீங்க பெற்றான். ஆகையால் சந்திரனால் ஏற்படும் தோஷங்கள் நீங்க வழிபட வேண்டிய ஸ்தலமும் இந்த திருந்துதேவன் குடித்தலம். அநேகமாக எல்லா சிவாலயங்களிலும் சந்திரனுக்கு தனி சன்னதி இருக்கும். சந்திரன் நின்ற நிலையில் காணப்படுவார். இந்த தலத்தில் மட்டும் சந்திரன் அமர்ந்த நிலையில் யோக நிலையில் இருக்கிறார். எல்லா வகையான யோகங்களும் கிடைக்க வழிபட வேண்டிய தோஷ பரிகார சந்திரன் இவர். குறிப்பாக கடகராசிக்காரர்கள், புனர்பூசம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரம் பிறந்தவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டால் அனைத்து தோஷங்களில் இருந்தும் நிவாரணம் பெறலாம். இந்த தலத்தில் தேவர்களின் வைத்தியரான தன்வந்திரிக்கும் சன்னதி இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் நட்சத்திர நாள் மற்றும் தேய்பிறை அஷ்டமி நாட்களில் இந்த தல இறைவனுக்கு நல்லெண்ணெய் சாத்தி வழிபாடு செய்தால் வாழ்வில் வளம் பெருகும், உடலும் உள்ளமும் நலம் பெறும். அமாவாசை, செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை நாட்களிலும் இங்கு வந்து வழிபாடு செய்யலாம். இந்த கோவிலில் என்ன பண்டிகைன்னா சிவராத்திரி, திருக்கார்த்திகை மற்றும் பிரதோஷ நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த திருந்து தேவன் குடி எங்கே இருக்குன்னா திருவிசைநல்லூர் பாடல் பெற்ற ஸ்தலம், கும்பகோணத்து பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே இருந்து இந்த கோவில் 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. திருவிடைமருதூர் தாலுக்கா இது. இந்த கோவில் திறந்திருக்கிற நேரம் காலை 9 மணி முதல் பகல் 1:30 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 7 மணி வரை இந்த கோவிலோட நடை திறந்திருக்கும்.